எந்த ரைடாவது அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி அல்லது எந்த ரைடு நடத்தி அதில் என்ன கைப்பற்றப்பட்டது எப்பயாவது சொல்லியிருக்காங்களாமா? சரி, இப்போ மரிய வில்சன் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து ஊழல் பட்டியலை ரெடி பண்றோம், இந்த பட்ஜெட்ல தெரிஞ்சிடும். சும்மா இதெல்லாம் மிரட்டுறதுக்காக பண்றதுமா? அண்ணாமலை சொல்லாத செய்யாதா? அண்ணாமலை ட்ரங்க் போட்டி எடுத்து போய் கொடுத்தாரு, டிஎம்கே ஃபைல் நம்பர் 1, 2ன்னு சொல்லிட்டு வெளியிட்டார்ல. ட்ரங்க் போட்டி கூட கொண்டு போய் வச்சு சீன்லாம் போட்டாரு தெரியும். அந்த ட்ரங்க் போட்டி இப்போ எங்க இருக்கு? முன்னாள் அமைச்சர்கள் மீது நாங்கள் ஊழல் பட்டி என்ன ஊழல் பட்டி இவங்க வெளியிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே தூக்கி சிறையில் தள்ள போறாங்க. இப்போ மத்திய அரசும் செக் வச்சிருக்காங்கல்ல சார், அது அமைச்சர் எம்பி ஒருத்தர் பேசும்போது, அதாவது 2018 தீர்ப்புல வந்து லோவர் ஸ்டேட் கிட்ட எல்லாம் கேட்டுதான் வந்து அவங்க அணை கட்டணும்னு அவசியம் இல்லை கர்நாடகா அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுத்துப்பூர்வமா அன்புமணி கேட்ட கேள்விக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கமா, காவிரி நீர் பிரச்சனை நீங்க எடுத்தீங்கனால எத்தனை ஒப்பந்தங்கள் எல்லாமே ஒரு கட்டத்துல வந்து மீறப்பட்டிருக்கு. நீதிமன்ற உத்தரவை கூட பார்த்தீங்கன்னா வந்து புறந்தள்ள வரலாறுலாம் கடந்த காலத்துல இருக்கு. உட்காந்து கடிதம் எழுதிட்டு இருக்கீங்க, இன்னும் 100 நாள் முடியல. இந்த 30 நாட்கள்ல கடுமையான சோதனை என்ன தெரியுங்களா? இந்த டிவி அரசுக்கு என்னன்னா, அது சொந்த கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் பண்றதெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம். என்ன பெரிய சவாலாச்சுன்னா, இவங்க என்னெல்லாம் பேசினாங்களோ அதெல்லாம் இவங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுது. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குமா சார். கர்நாடகா செல்லும் முதல்வர் கில்லி படம் ஒரு சீன் வந்து இன்னைக்கு வைரலா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க டிவி கேக்காரங்க. கர்நாடகாக்கு இவர் மட்டும் போனாருன்னா காவிரி அப்படியே அள்ளிட்டு வந்துருவாரு அப்படின்னு. நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன ஒரு சிரிக்க தான் முடியுது. இன்னும் எவ்வளோ காமெடி இருக்குன்னு தெரியல. இதில் எனக்கு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பயணம் நல்லபடியாக போயிட்டு வரட்டும், சக்ஸஸ் பண்ணி தரட்டும், நமக்கு பிரச்சனை அது கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் நடந்த சம்பவம்லாம் நம்ம நினைவு வருது. அப்போ வந்து என்ன எம்ஜிஆர் வந்து என்ன சொன்னாராம், அந்த கிருஷ்ணா அப்போ வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்து தண்ணீர் பஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ ஒரு நீங்கள் இந்த சைடில் நீங்கள் ஈஞ்சம்பாக்கம் இந்த பக்கம் ஈசிஆரில் போனீங்கன்னா பெரிய பெரிய கிணறு எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் காலத்தில் சொன்னால் பயங்கரமான வந்து வறட்சி, தண்ணீர் பஞ்சம், குடிக்க தண்ணி இல்லை. அப்போ என்னெல்லாம் வந்து மழையே பெய்யலை, ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு 4-5 வருஷம் மழையே பெய்யலை. அப்படியே பெய்ஞ்சாலும் சும்மா லேசான தூரல் அவ்வளோதான் தவிர. அப்போ குடிநீர் பஞ்சம் தலைவிரிச்சாடுது. கடல் நீரை வந்து குடிநீர் ஆக்கலாமான்ற அந்த டிஸ்கஸே அப்போ தான் வந்து ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் செயற்கை மழை வர வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சொல்லுவாங்க, இந்த ஹெலிகாப்டரில் போய் இந்த ஏதோ வந்து தூவி விட்டுருவாங்க, அது செயற்கை மழை பெய்ய வைக்கிறதுக்கான அந்த வேலை இருந்துச்சு. ஆனாலும் தண்ணி பஞ்சம் இல்லை. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தண்ணீர்னு ஒரு படம் கூட எடுத்தார் பாலச்சந்தர், தண்ணீர் பஞ்சத்தை பற்றி. அப்போது என்ன செஞ்சாங்கன்னா, அங்கங்கே போர் போட்டாங்க. ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா கடலோரம் இல்லையா ஃபுல்லாக, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தள்ளி வந்து போர் போட்டாங்க. அங்கேருந்து தண்ணி கொண்டு வந்து பார்த்தா, ஆனாலும் வந்து சென்னை முழுவதும் வந்து தண்ணி கொடுக்க முடியல. ஏன்னா எல்லா மாவட்டத்திலும் தண்ணி பிரச்சனை இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக சென்னை தான் ரொம்ப ரொம்ப உச்சகட்டத்தில் இருந்துச்சு. அப்போது எல்லா ஏரிகளும் வந்து வறட்சி, செம்பரம்பாக்கம் அங்கெல்லாம் வெறும் என்ன சொன்னால் பசங்க போய் கிரிக்கெட் விளையாடலாம் அந்த மாதிரி வந்து ஏரி இருந்துச்சு. அப்போது வந்து என்ன சொன்ன கேட்டால் வந்து ஆந்திராவில் வந்து டேங்கர் லாரி மூலமாக தண்ணி வரலாம்னு சொல்லிட்டு, அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவங்க துணைவியோட போயிருந்தார், குடும்பத்தோடு போயிட்டு. என்டி ராமராவ் அப்போது வந்து ஆட்சி. அப்போ போயிட்டு வந்து பண்ணது. அப்போது போய் தண்ணி போகும்போது முதல்ல அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, முதல்ல நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஒரே வார்த்தை சொன்னார், நீ தண்ணி கொடுப்பேன்னு சொல்லி ஒப்பந்தம் ஆனால் தான் உங்கள் வீட்டில் நான் கை நினைப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அந்தளவுக்கு வந்து இவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க என்டி ராமராவும் எம்ஜிஆரும். இல்லை, முதல்ல நீங்கள் வந்து சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து முதல்ல அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, முதல்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் நம்ம அரசு பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்படி சொன்னதுக்கு, இல்லை முதல்ல என் மக்கள் வந்து அங்கே தண்ணி கஷ்டத்தில் இருக்கிறாங்க, முதல்ல இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் தான் நான் வந்து வீட்டில் வந்து சாப்பிடுவேன்னு சொல்லி அப்படி வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பரஸ்பரம் அந்த புரிதலோடு சேர்ந்து அதுக்கப்புறம் அதை ஒப்பந்தம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டேங்கர் லாரி மூலமாக தண்ணி வந்தது. அதுக்கப்புறம் டேங்கரில் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அதில் நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குது இல்லையா. அப்போ என்ன செய்யணும்னா கால்வாய் வெட்டும் பணியும் செஞ்சாங்க. இதெல்லாம் வந்து 80கள் காலகட்டத்தில் நடந்த விஷயம் நான் சொல்கிறேன். பெரிய உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணா வாட்டர் வந்து இப்போ அந்த கால்வாய் மாதிரி பெரிய வந்து இருக்கும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. குறிப்பாக எங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரும் பெரிய ராட்சத குழாய் இல்லை, நான் சொல்லக்கூடியது கேட்டால் வந்து ஒரு பெரிய கெனாலே வெட்டி இருக்கும் கால்வாய். கிருஷ்ணா வாட்டருக்கான ப்ராஜெக்ட் அது இப்போ பல இடங்களில் துருத்து இருக்குது, இன்னும் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து மழைநீர் தேங்கி இருக்குது. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த கிருஷ்ணா வாட்டர் ப்ராஜெக்ட்னே சொல்லுவாங்க அது. ஸோ அப்படி நடந்துச்சு. இப்போ எதுக்குன்னா இந்த ஒரு வரலாற்று நிகழ்வுகளை வந்து நான் உங்களுக்கு வந்து நினைவு கூறணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் போய் வந்து இதே தண்ணி பிரச்சனைக்காக தான் வந்து கர்நாடகா போயிருக்காரு.
உள்ளபடியே வந்து சக்ஸஸ் பண்ணால் நமக்கு சந்தோஷம். நமக்கு இன்னொரு கர்மம் நம்ம மண்டையில் இன்னொரு நினைவு பார்த்து என்னென்னா, மெச்சூர்ட் இல்லைன்னு சொல்லி அதே வந்து அங்கே இருக்கிற வந்து பேசினார் இல்லையா துணை முதல் அந்த அப்போ துணை முதலமைச்சர் பேசுவோம், இப்போ முதலமைச்சர் நினைக்கிறேன் இல்லையா, இல்லை முதலமைச்சர் மாதிரி பேசினாரா சரியா தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் தான் வந்து சிவசங்கர் தானே பேர், சிவகுமார் சாரி, சிவகுமார் வந்து மெச்சூர்டு இல்லைன்ற ஒரு வார்த்தையை வந்து விஜய் அவர் நோக்கி இம்மெச்சூர்டுன்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஆனால் சந்திப்பு நல்லபடியாக நடக்கட்டும், இந்த சந்திப்பு வந்து ஒரு மெச்சூர்டான சந்திப்பாகவே நடக்கட்டும். முடிவு என்ன ஆகுதுன்றது தான் நமக்கு இப்போ வந்து அதை யோசனை தான் இப்போ நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வெறும் வந்து எங்க தலைவர் போய் இதுக்கு பின்னாடி இன்னொரு அரசியலும் சொல்லப்படுது சார். இது வந்து என்னதான் நேர்ல போய் சந்திச்சாலும் பெரிய அளவுல இதுல மாற்றம் வராது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், இந்த சந்திப்புக்கு பின்னாடி விஜய் அவர்களின் நோக்கம் இப்போ பிஎம் ஆயிடுச்சு, ஸோ கர்நாடகா கேரளா இங்கெல்லாம் கால் பதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பயணங்கள் தேவை அப்படின்ற அந்த மோட்டிவோட இவங்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இல்ல இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வட இந்திய மாநிலங்கள்லாம் வந்து இப்போ வந்து துமாரா விஜய் அமரா விஜய் இந்த பாட்டு இது எங்க விஜய் உங்க விஜய் பாட்டு இருக்கு இல்லையா, அது வட மாநிலங்கள்லையும் அந்த பாடல்கள் ஒழிச்சிட்டு தான் இருக்கு. இவருக்கு கர்நாடகாலையும் இவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கு. ஆமா, அங்க அதுதான் இப்போ நான் சொன்ன அந்த வார்த்தைக்கு தான் நானும் வரேன். இப்போ நம்ம வந்து இங்கே மட்டும் நம்ம சீனை போட்டோம், நம்ம அங்கேயும் போய் போடுவோம், அங்கே ஒரு மாசை காட்டுவோம். நம்ம எவ்வளோ என்ன பவர்ன்றது என்ன சொன்னார், கூப்பிட்டு கேட்டுருப்பாரு, என்ன சொன்னார், இம்மெச்சூர்னு சொன்னார். நம்ம எவ்வளோ இம்மெச்சூர் இருந்தால் நம்ம மெச்சூர்டு இருந்தால் நம்ம காட்டுவோம் அங்கே போய் சொல்லிட்டு ஒரு வேளை வந்து, ஏன்னா இப்போ அவர் அங்கே பயணப்படுறாருன்னு சொன்னால் பெரிய கூட்டம் வரதானே செய்யும் சரிங்களா. நடிகர்ன்ற அந்த அடிப்படையில் ஏற்கனவே வந்து கர்நாடகாலையும் கொஞ்சம் படம் கொஞ்சம் சுமாராக ஓடுன்னு சொல்கிறாங்க, நம்ம பார்த்ததில்ல. அதுக்காக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வெறும் வேலை எதுவும் நடக்கலன்னு வச்சுங்க, போயிட்டு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவு தானே. நீங்கள் போயிட்டு ஏதாவது வந்து சமிக்கை ஏற்பட்டால் பரவாயில்ல, அந்த மேகதாது விஷயம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக. இப்போ மத்திய அரசும் செக் வச்சிருக்காங்கல்ல சார், அது அமைச்சர் எம்பி ஒருத்தர் பேசும்போது, அதாவது 2018 தீர்ப்புல வந்து அதாவது லோவர் ஸ்டேட் கிட்டலாம் கேட்டுதான் வந்து அவங்க அணை கட்டணும்னு அவசியம் இல்லை கர்நாடகா அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுத்துப்பூர்வமா அன்புமணி கேட்ட கேள்விக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கமா, நீங்க கடந்த காலத்துல நீங்க இந்த காவிரி நீர் பிரச்சனை நீங்க எடுத்தீங்கனால எத்தனை ஒப்பந்தங்கள் எல்லாமே ஒரு கட்டத்துல வந்து மீறப்பட்டிருக்கு. நீதிமன்ற உத்தரவை கூட பார்த்தீங்கன்னா வந்து புறந்தள்ள வரலாறுலாம் கடந்த காலத்தில் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அதுவும் குறிப்பாக இதில் இன்னொன்று கேட்டிங்கன்னா, அந்த ஆட்சி மாற்றம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அரசு மாற்றம் ஆட்சி மாற்றம். இந்த கட்சிகள் மாறும்போது பார்த்தோன்னா நிலைப்பாடு சேர்ந்தே மாறும். ஆனால் காலம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒப்பந்தம் இருக்குது, அந்த ஒப்பந்தம் இருக்குது, இந்த ஆவணங்களாக வச்சுட்டு இருக்கணும் தவிர, அங்கே உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் இருந்துன்னு வச்சுங்க. நான் நினைக்கிறேன் ஒரு வேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்போ காங்கிரஸ் இங்கே இருக்கு இல்லையா, இப்போ காங்கிரஸ் ஆட்சியே இருக்கதான்னு நினச்சிப்போம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது, அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் கூட பிரச்சனை தீராதுன்றது என்னுடைய இது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த ஸ்டேட்டில் வந்து அந்த மக்களை இந்த நதிநீர் பிரச்சனையில் மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு போய் சேர்த்து அது மூலமாக வாக்கு பெறக்கூடிய இடத்துல இருக்காங்க. இதுதான் அடிப்படையில் உண்மை. இதை நம்ம வந்து பல பேர் புறந்தள்ளுறாங்க, நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இங்கே ஆட்சி ஒரே ஆட்சியே இருக்குங்க. சரி, இவ்வளோ எடுத்துங்க, இங்கே விஜயோட டிவிக்கு ஆட்சி, அங்கேயும் ஆட்சி இருக்குன்னு வச்சுங்க, விஜய் தலைமையிலான ஆட்சியே இருக்குதா வச்சுப்போமே. இதை நான் சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வரும். உங்களுக்கு நினைக்கிறேன்னா திருமாவளவன் சொன்னார் பாருங்க, அங்கே உள்ள மக்கள் அவங்க உரிமைக்காக போராடுவாங்க, இங்கே உள்ள மக்கள் இவங்க உரிமைக்காக போடுவாங்க. எதுக்காகன்னா, கர்நாடகாலையும் உங்களுக்கு வந்து பிரான்ச், அதாவது இந்த கட்சியோட கிளை ஓப்பன் பண்ணுறாங்களே, திறக்கிறாங்கன்னு சொல்லும் போது அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசிகா, அதாவது அங்கே இருக்கிற விசிகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து காவிரி நீர் பிரச்சனைக்காக அவங்க பாதுகாக்கிறதுக்கு அவங்க வந்து போராடுறாங்கன்னும் போது, அப்போ திருமாவளவன் சொன்ன ஒரு வார்த்தை தான் கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற விசிகாவினர் வந்து அந்த மாநில உரிமைக்காக போராடுறாங்க, இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த மாநில உரிமைக்காக போராடுவாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே தான் நானும் சொல்கிறேன். இங்கே எத்தனை ஒப்பந்தங்கள் இருந்தாலும், நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில், எத்தனை காகிதங்கள் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா மனமாற்றம்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த இடத்துல மனமாற்றம்ன்றதுனா அந்த குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் தேசிய நதிநீர் இணைப்புன்னு ஒரு திட்டம் இருந்துச்சு. அது இல்லாத வரையில் வந்து பார்த்தீங்கன்னா மாநில உரிமையாக இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநில மக்கள் போராட தான் செய்வாங்க. காங்கிரஸ் ஆட்சியே அங்கே வந்து அங்கே காங்கிரஸ் ஆட்சி, அதே காங்கிரஸ் ஆட்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற முதலமைச்சர் கண்டிப்பாக அந்த ஸ்டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் இது வந்து முழுக்க அரசியல் நடக்கும். நான் பார்க்குற விஜய் அவர்களுடைய அந்த பயணம் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் ஒரு ஸ்டண்ட்டு.
ஏன்னா இப்ப மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையை எழுத்துப்பூர்வமா கொடுத்துட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி வந்து இந்த நதிநீர் இணைப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் கடிதம் எழுதினாரோ அதே பாணியை தானே சரி அதுதான் நான் சொல்றேன். இப்போ இவர் தான் சொன்னாரு பண்ணாரு. இல்ல அதான் இந்த மாதிரியே உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லை இதெல்லாம் அதெல்லாம் மறந்துடணும். நம்ம கிட்ட இருக்க கோளாறு அது. நம்ம ஏன் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்? அவர் பிரச்சாரத்தை அப்போ அவர் கேலி பண்ணாரு, கிண்டல் பண்ணாரு, உட்காந்து கடிதம் எழுதிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு நிறைய நானும் பார்த்தேன். இந்த 30 நாட்களில் இன்னும் 100 நாள் முடியல. இந்த 30 நாட்களில் கடுமையான சோதனை என்ன தெரியுங்களா? இந்த டிவிக்கு அரசுக்கு என்னன்னா, அது சொந்த கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம். என்ன பெரிய சவாலாச்சுன்னா, இவங்க என்னெல்லாம் பேசுனாங்களோ அதெல்லாம் இவங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுது. ஆனால் இவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆகக்கூடாது. இந்த 90 நாளில் இவங்க என்னெல்லாம் பேசுனாங்களோ அது அப்படியே உடனே இவங்களுக்கு வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. இவருக்கு பேசின வார்த்தைகள் அத்தனையுமே இவங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுது. பார்த்தீங்களா? நீங்கள் சொன்னீங்களே, இப்போ நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க சார், வந்து கடிதம் எழுத வந்து கிண்டல் பண்ணார்ல, பிரச்சாரத்தப்போ நீங்கள் எதெல்லாம் நீங்கள் முன் வச்சிங்களோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ரிவர்ஸில் வருது. அவ்வளோதான். சார் இன்னொன்று அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் ஏதாவது ஒன்று பரபரப்பாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி 43 இடங்களில் ஒரே நேரத்தில் ரெய்டு போகிறது, ப்ளஸ் வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து ஜாமீன் மனு வந்து தள்ளுபடி செய்யப்படுது. எந்த ரைடாவது அதிமுக ஆட்சி அல்லது எந்த ரைடாவது ரெய்டு நடத்தி அதில் என்ன கைப்பற்றப்பட்டது எப்பயாவது சொல்லியிருக்காங்களாமா? இல்லை சார். சரி, அந்த ரெய்டு நடத்துனதுனால வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க யாராச்சும்? இல்லை சார். நானும் நிறைய தடவை செந்தில் பாலாஜி கைதான்னு கொஸ்டின் தான் சார் கேட்குறேன். திமுக ஆட்சி வந்து வேலுமணி மீது ரெய்டு நடத்துனாங்க. அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, அந்த ரெய்டு ஒரு பக்கம் நடத்தினே இருந்தாங்க. அவர் என்ன செஞ்சார், ஒரு பெரிய கூட்டத்தை வர வச்சு என்ன செஞ்சார், மக்களை வந்து கும்பலாக உட்கார வச்சு ஒரு 200-300 பேர் உட்கார சொல்லிட்டாரு. வாசல்லையே உட்கார சொல்லிட்டு அவங்களுக்கு பிரிஞ்சி ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்தாரு. இப்போ வந்து அது கூட நடக்கலை. அந்த ரெய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெய்டால் வேலுமணி அவர்கள் மீது நடத்தின ரெய்டால் ஒரு 200 பேருக்கு ரோஸ் மில்க்கும் பிரிஞ்சியும் கிடச்சிது. இவங்க படத்தில் நடத்துகிற ரெய்டுனால எதுவும் அது கூட கிடைக்கலன்ற நான் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த ரெய்டு நடத்தி நீங்கள் சொல்லுங்கள், எப்பயாவது வரலாறுல ரெய்டு நடத்தி இதெல்லாம் கைப்பற்றப்பட்டாச்சு. சரி, இப்போ மரிய வில்சன் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து ஊழல் பட்டியலை ரெடி பண்ணுறோம், இந்த பட்ஜெட்டில் தெரிஞ்சிடும். சும்மா இதெல்லாம் மிரட்டுறதுக்காக பண்ணுறதுமா? பட்டியல் வெளியிட்டு இப்போ இவர் எடுத்துங்க, அண்ணாமலை சொல்லாத செய்யாதா? அண்ணாமலை ட்ரங்க் பொட்டி எடுத்து போய் கொடுத்தாரு. எது ட்ரங்க் பொட்டி கொடுத்தா? அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு காட்டவே இல்லை கவர்னர்கிட்ட. அந்த பெட்டி இப்போ எங்கே இருக்குது? ஆர்டிஐ போட்டு கேட்குறீங்களா? கவர்னர் ஆஃபீஸ்க்கு ஆர்டிஐ போட்டு கேளுங்க. அண்ணாமலை வந்து திமுகவோட ஊழல் பட்டியலை வந்து வெளியிட்டாங்க. அண்ணாமலை வெளியிட்டார். முன்னாள் அமைச்சருடைய வந்து அதான் இன்னாள் அமைச்சருடைய இந்த டிஎம்கே லீக்ஸ்ன்னு சொல்லி கூட வெளியிட்டாங்க ஃபைல். இந்த ஃபைல் வந்து டிஎம்கே ஃபைல் நம்பர் 1, 2ன்னு சொல்லிட்டு வெளியிட்டார்ல. ட்ரங்க் பொட்டி கூட கொண்டு போய் வச்சு சீன்லாம் போட்டார், தெரியும் அண்ணாமலை. அந்த ட்ரங்க் பொட்டி இப்போ எங்கே இருக்குது? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இதெல்லாம் உங்களே என்னை ஏமாத்துறதுக்கு. நாங்கள் எடுக்கிறோம் பாரு, அதை பாரு, இதை பாருங்க. நிறைய இருக்குது. முன்னாள் அமைச்சர் கூட சொன்னார், இந்த நாசர் ஆவினில் இருக்கும்போது சொன்னார், அவர் நிறைய பால்கோவா சாப்பிட்டாரு. யார்? ராஜேந்திர பாலாஜி நிறைய பால்கோவா சாப்பிட்டாரு. அவர் பால்கோவா சாப்பிட்ட ஃபைல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் டேபிள்லேயே இருக்குது, மு.க. ஸ்டாலின் டேபிள்லேயே இருக்குது. ஏன் டேபிள்லேயே வச்சுருந்தாரு? நான் அந்த பால்கோவா வாசனை வரப்போதா? இல்லை சொல்கிறேன் நான், எந்த அமைச்சர் மீதாவது நீங்கள் சொல்லுங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முன்னாள் அமைச்சர்கள் மீது நாங்கள் ஊழல் பட்டி என்ன ஊழல் பட்டி இவங்க வெளியிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே தூக்கி சிறையில் தள்ள போகிறாங்க. நடக்க போகிறது. அப்புறம் ஏன் சார் இந்த மாதிரி கண் துடைப்பு நாடகம்மா? இதெல்லாம் வந்து சீன் போடுறது அப்படி மக்களை மடைமாற்றம் செய்யறதுக்காகமா. நடப்புகால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிப்பா, நன்றி.